ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து எனக்கு ஃப்ரீ ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடச்சிது, அதுவும் RGB லைட்டிங்கோட. ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த தடவை நம்மளுக்கு என்ன வண்டி கிடைக்கும்னு தெரில. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், கேஸ் டேங்க்ஸ் T ஷேப்பில் இருக்குது. சரி, அடிச்சு விட்றாச்சு. சரி பாருங்கள், இப்போவும் நாம் லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்தாண்ட தான் போகுது. இந்த தடவை யாராவது இருந்தாலும் இருக்கலாம். ஸோ கன்னை ரெடியாக வச்சுக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இந்த தடவையும் யாரும் இல்லை, ஆஸ் பர் ஐ தாட் ஒன்லி. சரி, ஓகே, வாங்க நம்ம போய் நம்மளோட வண்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தடவையும் சூப்பரான வண்டியாக வரணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். யாருமே நாட் ரீச்சபிள்னு இருக்காங்க. நீங்கள் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. அவன் வந்து ஒரு 2 நாள் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னா அவன் சரின்னு கொடுத்துட்டேன். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் எனக்கு வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி கிடச்சிது. அவன் நேற்று என் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு எடுத்துக்கிறேன்னா நான் சரின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இந்த தடவை நம்மளுக்கு கார் தான் கிடச்சிருக்கு. என்ன காருன்னு தெரியல. கைஸ், நம்மளுக்கு லாம்போர்கினி கார் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் சைடாக வந்திருக்காமல் கரெக்டாக அந்த கார்லேயே இடிச்சிட்டோம். ஆனால் ஒரு டேமேஜும் இல்லை. சரி, ஓகே, வாங்க நம்ம கார் எடுக்கலாம். இந்த கார் சூப்பராக இருக்குது, புது காரு. டேரெக்டாக ஷோரூம்லேருந்து இங்கே வந்து காட்டுக்குது. இந்த மாதிரி நிறையா ரிச்சான பைக்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சதுன்னா நம்ம வந்து கவலையே பட வேணாம். நம்ம தான் இந்த உலகத்துலேயே ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை இடிக்காமல் கொண்டு போகணும். ஏன்னா புது காரு ப்ளஸ் ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஸோ இது கஷ்டம்தான் கிடைக்கிறது. என்னோட ஒரு பைக் இருந்தது, அதை நான் வெளியே தான் ரோல்ஸ் ராய்ஸ் எங்கே நிறுத்தியிருந்தேனோ அங்கே தான் வச்சுருந்தேன். யாரோ திருட்டிட்டாங்க அதை. அதனால தான் அதை அங்கே நிறுத்தாமல் இங்கே நிறுத்திடுறேன். ஏன்னா இங்கே நிறுத்தினா நமக்கு கொஞ்சம் சேஃப். ஏன்னா நம்ம ஏரியா இது, யாருமே திருட முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தலான்ட்டு இருந்தேன். ஆனால் ஏன் அங்கே நிறுத்தலைன்னா, ஏன்னா அங்கே வந்து கேஸ் டேங்கை வெடிக்க வைக்கும் போது அதுவும் வெடிச்சிடலாம். ஸோ நம்ம எப்பவும் போல் கேஸ் டேங்க் மேலெலாம் பாம்பு போட ஆரம்பிச்சிடும், ஸ்டிக்கி பாம்பு. கூடயே இந்த பைக் மேலே 2 போடுவோம். சரி, போட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறையா போடலாம் இந்த தடவை. லாஸ்ட் டைம் நிறையா கேஸ் டேங்க் இருந்தது, ஆனால் கொஞ்சம் போட்டோம். இந்த தடவை கொஞ்சம் கேஸ் டேங்க் தான் இருக்குது. ஸோ நிறையா பாம்ஸ் போடலாம். இந்த இத்திலூண்டு இதுக்கு மட்டும் இவ்வளோ போடுறோம் அப்படின்னா அங்கே நிறையா கேதர் ஆகிருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ போடுவோன்னு யோசிச்சு பாருங்களேன். ஓகே, பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். அது என்னென்னா, நேற்று என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருந்தான். அவன் கூப்பிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ போடுறா அப்படின்னா நான் என்னண்டான்னு கேட்டேன். நாளைக்கு வந்து ஒரு 4 எலமெண்ட்ரி பைக்ஸ் இருக்கான். அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஆர்மி பீப்புள் ஒழிச்சு வைக்க போகிறாங்களா. ஏன்னா கெட்டவங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்களாம் அதை திருடுறதுக்கு, அதுவும் ஸ்பையாக. ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஷோரூம் இருக்குது, அதில் விட்டோன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஒரு பணம்லாம் தருவானா. ஸோ நம்ம எனக்கு பணம்லாம் வேணாண்டா அப்படின்னேன். சரி, ஓகே, நான் உனக்கு எதுக்கும் லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சி விட்றேன் அந்த இதோடது. நீ ஒரு வேளை கன்வின்ஸ் ஆனாலும் ஸோ நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பி விட்றேன், நீ வந்து கொண்டு வா அப்படின்னா. நீ கன்வின்ஸ் ஆனீன்னா அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒருவேளை நம்ம அந்த 4 எலிமெண்ட்ரி கார்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரில். ஸோ நம்ம தான் வந்து 4 எலிமெண்ட்ரி கார்ஸோட கிங்கு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இந்த 4 எலிமெண்ட்ரி கார்ஸை எப்படி எடுக்கிறேன்னு. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சிலிண்ட்ரு, நிறையா பாம்ஸு போடலாம்.
இங்கே பாருங்கள் அங்கே எத்தனை இருக்குன்னு. சரி, அது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் காரு நாளைக்கு விட்டுருவேன்னா, ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்றைக்கி சாயங்காலமே விட ட்ரை பண்ணு, ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு பிஸி வேலை இருக்குது அப்படின்னேன். என்னடா பிஸி வேலை அப்படின்னா, சும்மாடா நான் ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவன் என்னை ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் தரமாட்டான். நான் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து பாம்பு போட்டு போயிடுவான் நம்ம வீட்டில். அப்புறம் காலையில் எழுந்திரிக்கும் போது அப்படியே ஸ்டிக்கி பாம்பு ஆன் பண்ணி விட்ருவான். ஸோ இது டேஞ்சரஸ்ஸு. ஸோ அவன்கிட்ட சொல்ல வேணாம் நம்ம எடுக்க போகிறத. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு நான் வந்து எப்படி 4 எலிமெண்ட்ரி கார்ஸ் எடுக்க போகிறேன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பாம்ஸ் இத்தனை போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள் அங்கேயும் பறந்துட்டுருக்கு, அதுக்கும் போடுவோம். ஓகே, அங்கே பாருங்கள் அங்கே வரைக்கும் இருக்குது. ஓகே, போதும்னு நினைக்கிறேன், அது கவர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். போட போட ஸ்டிக்கி பாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இவ்வளோ போட்டாச்சு, போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, போகிற வழியில் கொஞ்சோண்டு போட்டுருவோம். இது பாருங்கள் இங்கே ஒரு தனி கேஸ் டேங்க், இதுக்கும் ஸ்டிக்கி பாம் போட்டு விட்டுறலாம். ஓகே ஓகே, இந்தாங்க இங்கே 2 3 இருக்குது, இதுக்கும் போட்டு விட்டுடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் போடுவோம். எப்படியும் எல்லாமே வெடிக்க போகுது, அது ஒரே சான்ஸில் எல்லாமே வெடிச்சிட்டுமே. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே உருவாக்கிட்டுருக்கேன். அச்சோ, லைன் விழுந்துருச்சு. நம்ம மேலே ஓட்டிக்க போதும், நம்ம நவுந்துருவோம். நல்லா நம்ம மேலே ஓட்டல. இன்னொரு லைன் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம லைன் க்ரியேட் பண்ணாமல் சும்மா அங்கங்கே போட்டுடலாம். ஏன்னா அந்தாண்டியும் கொஞ்சம் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்தாண்டியும் கவர் ஆகணும். ஓகே, இந்தாண்டெல்லாம் கவர் ஆகிடுச்சா? ஓகே, கொஞ்சம் அந்தாண்ட போட்டுருவோம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் கவர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே கவர் ஆகிடுச்சு கைஸ். இங்கே போட்டு விட்ருவோம் கொஞ்சம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ளையிங் மெஷின் உருவாக்குவோம். ஓகே, ஃப்ளையிங் மெஷின் வந்துடுச்சு. இது வந்து ஒரு சூப்பர் ஜெட் பேக். இதை வச்சு நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் மேலே போய்க்கலாம். அங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இங்கேருந்து வீட்டில் இருக்கலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வீட்டிலே இருக்கலாம். ஆனால் வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அந்த பில்டிங் மேலேயே போய்க்கலாம். ஓகே, இங்கே தான் நம்ம இறங்கியாச்சு. ஓகே, இங்கே இருந்தால் நம்ம மேலே வந்து விழுகிறது கூட சான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு தெரியல, நம்ம மெதுவாக நடந்து போவோம் எட்ஜுக்கு. சரி ஓடிய போவோம், நம்மகிட்ட டைம் வேறு இல்லை. வாங்க நம்ம எட்ஜுக்கு போய்க்கலாம். ஓகே, இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்டிவேட் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ புகை! அப்போ இது நம்ம ஏரை பொல்யூட் பண்ணுவோம், ஆனால் இது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஏன்னா இந்த கேமில் தான் ஏரே இல்லையே. பார்த்தீங்களா வெடிச்ச சத்தம், என் காதுக்குள்ளெல்லாம் சத்தம் போயிடுச்சு, அவ்வளோ சத்தமாக இருந்தது. சரி அவ்வளோதான், எல்லாமே வெடிச்சிருச்சு. ஓகே வாங்க, நம்ம லேம்போர்கினி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இப்படியே கீழே குதிக்க முடியாது, அப்புறம் நம்ம இறந்துருவோம். ஸோ நம்ம லேம்போர்கினி கிட்ட போகலாம் பொறுமையாக. நம்ம இங்கேயே இறங்கிக்கலாம். லேம்போர்கினி வரைக்கும் இதுலேயே போக வேணும்.
ஓகே வாங்க இங்கேருந்து நம்ம குதிச்சிடுவோம், அப்புறம் லாம்பர்கினி எடுத்துகிட்டு வரலாம். ஆமாடி என்னடா இது, பாடு. நம்ம என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் விழுவோன்னு நினச்சா இவன் கிராஸாக வந்து விழுக்கிறான். சரி நம்ம லாம்பர்கினி எடுத்துக்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லாம்பர்கினியை பார்க் பண்ண போகிறோம். வாங்க பார்க் பண்ணலாம். அப்படியே ரிவர்ஸ் கியர்லேயே போய் பார்க் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே கைஸ், ஸோ நம்ம லாம்பர்கினியை பார்க் பண்ணியாச்சு. அதோட இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.